ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். நம்மள நிறைய பேருக்கு ஹிஸ்ட்ரி நாவல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் ரொம்ப விரும்பி அனுபவித்து படிப்பேன். அதாவது ரொம்ப ஸ்லோவாக படிப்பேன் அந்த புத்தகங்கள் மட்டும். ஏன்னா நம்ம வந்து அந்த புத்தகங்கள் படிக்கிறப்பெல்லாம் நம்ம அந்த காலகட்டத்துக்கே போன ஒரு ஃபீல் குடிக்கும். ஸோ நீங்கள் வந்து அவசியம் பிக்னஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து பெரிய புத்தகமாக இருக்குது, இது படிக்க முடியுமா முடியாதோன்னெலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு 50 பக்கங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புத்தகம் உங்களை கூட்டிகிட்டு போயிடும் அந்த கதைக்குள்ளே. ஸோ வந்து நீங்கள் அடுத்தடுத்து சீக்கிரம் படிச்சிருவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் வந்து இப்போ நான் எனக்கு பிடிச்சமான ஒரு 10 புத்தகங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இதில் 10ல் உங்களுக்கு எந்த ஜானர் பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்து படிங்க. எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் வந்து இந்த புத்தகம் ஃபஸ்ட்டு, இது செகண்டுன்னு என்னால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவே முடியலங்க. ஏன்னா எனக்கு அந்த 10 புத்தகங்களுமே ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள். ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். என்ன புத்தகங்கள்ங்கிறத நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் எழுத்தாளரான சாண்டில்யன் சாரோட கடல்புறா புத்தகம். இந்த புத்தகம் வந்து 3 பாகங்களாக இருக்கும். இது வந்து வானதி பதிப்பகம் தான் அதை பதிப்பிப்பாங்க. இவரோட கதைகளை பொறுத்தளவுக்குமே பார்த்தீங்கன்னா போர்க்காட்சிகளை இவர் அளவுக்கு அழகாக சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா சொல்லுவார். அதே மாதிரி இவரோட காதல் காட்சிகள்லாம் அவ்வளோ வர்ணனை இருக்கும். ஸோ வர்ணனை வந்து ஓகேங்கிறவங்க, உங்களுக்கு கவிதை மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு பர்சனலாக கவிதைகள் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வர்ணனை ரொம்ப பிடிக்குங்கிறவங்கலாம் அவசியம் நீங்கள் இவரோட எந்த புத்தகங்கள் வேணாலும் படிக்கலாம். ஆனால் எல்லாருமே சொல்கிற மாதிரி இது டாப் நாச்சில் இருக்க புத்தகத்தில் கடல்புறாவும் ஒன்று. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இவரோட புத்தகத்திலே வந்து யவனராணி என்னோட ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். இதுவுமே யவனராணியை பொறுத்தளவுக்கும் எப்படி சொல்கிறதுன்னா, யவனராணி கேரக்டர் ரொம்ப ஒரு போல்டான கேரக்டர். ஆனால் அவங்க வந்து அந்த படைத்தளபதி, அதாவது அந்த ஹீரோ கேரக்டர் கூட மட்டும் அவங்க வந்து எந்த அளவுக்கு அவர் மேலே பாசம் வச்சுருந்தா அவங்க வந்து அவ்வளோ தூரம் அவருக்காக விட்டு கொடுத்து போவாங்க அப்படிங்கிறதுலாம் தோணும். சாண்டில்யன் சாரை பொறுத்தளவுக்குமே பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் எந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காக கொடுக்குறாரோ, ஹீரோயின் கேரக்டர் அதை விட டபுள் ஸ்ட்ராங்காக சொல்லுவார். ஏன்னா வந்து அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு உமன்கிறத அவர் சொல்லிகிட்டே இருப்பார். போர்க்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம வந்து அந்த போர்க்காட்சிகளில் நம்மளே அந்த ஸ்பாட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் கொடுப்பாரு சாண்டில்யன் சாரை பொறுத்தளவுக்கும். அவரோட அந்த வர்ணனைகள் மூலமாக நமக்கு அந்த இடம் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி கிளைமேட்டில் இருக்கும், என்ன மாதிரி அந்த மரங்கள் இருக்கும், எந்த மாதிரி மலை இருக்கும், அதை வச்சுட்டு எப்படி அந்த மறைவில் இருந்து எப்படி இவங்க பார்த்தாங்கங்கிறதெல்லாம் கூடவே இருந்து பார்க்குற ஒரு ஃபீல் கொடுக்கும். இவர் வந்து அதனாலவே இவருக்கு வர்ணனை அதிகமாக அவர் சொல்லுவார். யவனராணியை பொறுத்தளவுக்கும் யவனராத்துலேருந்து இந்த ராணி வருவாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு ஜோசியர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து தமிழகத்தில் தான் உங்களோட ஆட்சி இருக்கும், ஸோ வந்து நீங்கள் கடல் கடந்து அங்கே போங்கன்னு சொல்லி. ஸோ இவங்க வந்து இவங்களோட படை வீரர்களோடு அங்கேருந்து வர்றப்ப பார்த்தீங்கன்னா இவங்களோட படகு வந்து விபத்துக்கு ஆளாயிரும். அப்போ வந்து முதல்ல இவங்க வந்து இங்கே கரையில் ஒதுங்குறப்ப பார்த்தீங்கன்னா படைத்தளபதி தான் மீட் பண்ணுவாங்க. அவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ அந்த படைத்தளபதிக்கும் இவங்களுக்குமான நட்பு எப்படி போச்சு, இவங்க வந்து இறங்குற நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரசியல் சிக்கல்னால அந்த நாட்டில் வந்து சில பிரச்சனைகள் நடக்கும். ஸோ இவங்க வந்து அதை யூஸ் பண்ணி இவங்க எப்படி அந்த ஆட்சிக்கு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லா சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்ல ஸ்டோரி. நீங்கள் வந்து அவசியம் படித்து பாருங்கள். நீங்கள் சாண்டில்யன் சாரோட புத்தகங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா நம்ம சு. வெங்கடேசன் ஐயா எழுதின காவல் கோட்டம் புத்தகம். இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இவர் எழுதின புத்தகம் இதுதான். இதுக்கப்புறம் தான் அவர் வந்து வேள்பாரி எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பாகமாக நம்ம பிரிச்சுக்கலாம். முதல் பாகம், 2ஆம் பாகம்னு 2 பாகங்களாக பிரிச்சுக்கலாம். முதல் பாகத்தில் பொறுத்த மட்டுக்கும் நிறைய தரவுகள் கொடுத்துருப்பாரு. இது வந்து எங்கே நடந்துச்சு என்ன மாதிரின்னு சொல்லி ஃபுல்லாக தரவுகளோட கதையும் சேர்ந்து தான் வரும். அதாவது ரொம்ப தரவுகளாக இருக்காது, அதுக்கூட கதையும் பின்னப்பட்டு ஒரு ஃபார்மேஷனில் தான் இருக்கும். 2ஆம் பகுதியை பொறுத்தளவுக்கு கதையாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து முதல் பாகம் முடிச்சுட்டேன். 2ஆம் பாகம் நான் படிக்கலை, ஏன்னா அது வந்து தனியாக படித்தாலும் புரியும்னு சொல்லிட்டாங்களா. ஸோ வந்து எனக்கு இது முதல் பாகம் படித்ததே ஒரு மாதிரி நிறைவாக இருந்தனால நான் ஓகே கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு, ஏன்னா புக்குமே பெரிய புக்கு, ஸோ நம்ம இது வந்து கொஞ்சம் நாள் கழித்து படித்தாலுமே அது 2ஆம் பாகம் பொறுத்தளவுக்கு அது கதை மட்டும்தாங்கிறனால நம்ம தனியாக படிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் முதல் பாகம் படிச்சுட்டேன். ஆனால் முதல் பாகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா இந்த முதல் பாகத்தில் வர்ற கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை, திருச்சி இந்த ரூட்டு வழியாக தான் போவோம். ஸோ நாங்கள் திண்டுக்கல்ங்கிறனால எனக்கு வந்து இது நிறைய இடம் வந்து இவங்க சொல்கிற இடம்லாம் வந்து எங்களுக்கு பக்கத்தில், இந்த ஏரியா பக்கத்தில் தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நானுமே என்ன பண்ணேன்னா மேப் வச்சுட்டு இவங்க சொல்கிற ஏரியாலாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு, இந்த வழியாக தான் அவங்க நடந்து போயிருப்பாங்க, இந்த வழியாக தான் இப்படி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறப்ப
ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக நம்ம ஊரை சுற்றி அங்கே நடந்த நிகழ்வுகளை பற்றி தெரியறப்ப அது ஒரு விதமாக நல்லா இருக்கும்ல, எனக்கு அதனால பிடிச்சிருந்துச்சு. தரவுகள் அதிகம் பிடிக்கும், அதோட சேர்த்து கதையும் இருக்குது. ஸோ ரொம்ப தரவுகளாக இல்லை, அதனால நீங்கள் அவசியம் இந்த புத்தகத்தை படிக்கலாம். அப்படி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக என் கூட பகிர்ந்துக்கங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் ஐயா எழுதின வேள்பாரி புத்தகம். இந்த புத்தகம் நான் வாங்கினப்ப 60,000 பிரதிகளை தாண்டி விற்பனையில் இருந்துச்சு. இப்போ 1,00,000 பிரதிகளை தாண்டி விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபங்க்ஷன்லாம் நடத்தினாங்க. இந்த புத்தகத்தில் வர ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப நம்ம மனசில் ஆழ பதிஞ்சிருவாங்க. இதில் வர்ற வள்ளி முருகன் ஆகட்டும், நீலன் ஆகட்டும், நம்ம பாரி ஆகட்டும், ஆதினி, கம்பர், அதே மாதிரி காலம்பன், எனக்கு தேக்கன், இவங்கெல்லாம் ரொம்பவே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர். இதுக்கு மேலேயும் இருக்காங்க, பட் லிஸ்ட் பெருசாக போகுங்கிறனால நான் சொல்லலை. பரம்பு மலையில் கபிலர் என்ன பண்ணுறாருன்னா, பாரு என்ன அவ்வளோ பெரிய வள்ளலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் என்ன மனநிலையில் அந்த காட்டுக்குள்ளே போனாரோ அதே மனநிலையில் தான் நானும் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த பரம்பு மலையோட ஒவ்வொரு நூக்கன் கார்னர்ஸ் கூட இதில் சொல்லியிருப்பாங்க. இவங்க பரம்பு மலையில் தான் வாழ்கிறாங்க. ஸோ பாரி எப்பயுமே தனக்கான இடத்த ஒரு ராஜாவாக இந்த இடத்துல காமிக்கல. அவர் ஒரு தலைவனாக மட்டும்தான் அவர் தன்னை பிரதிபலிச்சுக்கிட்டாருங்கிறதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் காதமன் கேரக்டர் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, காதமனும் அந்த பாரியும் மீட் பண்ணுற அந்த ஒரு சீன்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகி லிட்ரலாக நமக்கு அழுகியே வந்துருச்சு. அந்த காதமன் யாருன்னு அந்த பாரிக்கு தெரிஞ்சப்ப, அந்த பாரி உடைஞ்சு அழுகிறப்ப நமக்கு நம்மளால உண்மையிலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த புக்கு நீங்கள் அப்படியே ஆத்மார்த்தமாக படிக்கிறப்ப உங்களுக்கு லிட்ரலாக உங்களுக்கு கோவம் வரும். எதுக்கு இப்படி நடக்குது, இவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃபீல் ஆகும். இதில் நிறைய நமக்கு எமோஷன்ஸில் வெளியே கொண்டு வந்த ஒரு புத்தகம்னு இதை நான் சொல்லுவேன். இதிலோட போர்க்காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இது மலையில் இவங்க வாழ்கிறனால அங்கே என்னென்ன கிடைக்குமோ, அங்கே என்னென்ன அவைலபிளாக இருக்குமோ அதை வச்சு தான் அவங்க வெப்பன்ஸே தயாரிப்பாங்க. நம்ம நிறைய கதைகளில் போர்க்காட்சிகள் கேட்டிருப்போம், ஆனால் வெப்பன்ஸே எப்படி தயாரிப்பாங்கன்னு சொல்கிறதெல்லாம் இந்த புக்கில் தான் நான் முத படித்தேன். இவங்க ஒரு காட்சியில் சொல்லியிருப்பாங்க, அவசரமாக இவங்ககிட்ட வெப்பன் இருக்காது. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்க முள்ளெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒடிச்சு பாம்போட வயிற்றுக்குள்ளே போட்டு அது வாயை கட்டிடுவாங்க. ஸோ அது அப்படியே அந்த விஷத்தை உள்ளே கக்கி அந்த முள்ளில் விஷத்திலே ஊறி இருக்கும். ஸோ இது அழகாக அந்த திரும்ப அந்த ஊறினோடனே அந்த முள்ளை வெளியில் எடுக்கிறப்ப அந்த முள் விஷம் அம்பு மாதிரி அது ரெடி ஆயிரும். அதை எதிரி மேலே விடணும்னு சொல்லிட்டு அந்த பாம்பு இதுலேருந்து அழகாக எடுத்து அவங்க இது பண்ணுறாங்க. பட் அந்த பாம்புக்கும் எந்த சேதாரம் ஆகாமல் அதை திரும்ப அதுக்கும் வைத்தியம் பார்த்து அவங்க இது பண்ணிடுறாங்க. அந்த சீன்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஐயோ பார்த்து ஏதாவது ஆயிரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சோம். இயற்கையோட ஒன்றி ஒரு லைஃப்பை வாழ்ந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அவசியம் இந்த புத்தகத்தை படிங்க. படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா காலாபாணி. நம்ம மு ராஜேந்திரன் ஐயா ஐஏஎஸ் அவங்க எழுதின புத்தகம் தான் இது. இதுவுமே பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல். நாடு கடத்தப்பட்ட முதல் அரசனின் கதை. ஏன்னா நம்ம அரசர்களை பற்றின கதைங்கிறப்பவே நம்ம அவங்களோட அவங்க வாழ்ந்ததும் அவங்க என்னென்ன சாகசங்கள் பண்ணாங்கங்கிறது தான் நம்ம அதிகம் சொல்லுவோம். ஆனால் அவங்க ஒரு பிணை கைதியாக ஆகி அவங்க நாடு கடத்தப்பட்டால் அவங்க என்னென்ன சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுவாங்கங்கிறதான் இந்த கதை. இது ரொம்பவே ஒரு முக்கியமான கதைன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அவசியம் இதை படித்து பாருங்கள். இந்த கதைக்கு முன்னாடி இது 1801ங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. ஆனால் அந்த புத்தகம் ரொம்ப தரவுகளாக இருக்கும்னு நானுமே ரிவ்யூஸ் பார்த்தனால நான் அந்த புத்தகத்தை வாங்காமல் விட்டுட்டேன். ஆனால் தப்பு பண்ணிட்டேன். கண்டிப்பாக நான் அதையும் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த புக் ஃபேரில் அவசியம் அந்த புத்தகமும் வாங்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். இந்த புத்தகம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக தேடி அலைஞ்ச ஒருத்தரை பற்றின கதை தான் இது. ஏன்னா எனக்கு எப்பயுமே இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப நாளாக ஒரு புக்கு தேடிட்டே இருந்தேன். எனக்கு கிடைக்கவே இல்லை. லாஸ்ட்டாக நான் கண்டுபிடிச்ச புத்தகம் தான் இது, அசுரன். இது வீழ்த்தப்பட்டவர்களின் வீரகாவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. இதை எழுதுனது பார்த்தீங்கன்னா ஆனந்த நீலகண்டன் ஐயா எழுதியிருக்காங்க. தமிழில் நாகலட்சுமி சண்முகங்கிறவங்க மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு அருமையான ஒரு புத்தகம்னு இதை நான் சொல்லுவேன். எதுக்காகன்னா நம்ம அதிகமாக ராமரை பற்றி நமக்கு நிறைய தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் ராவணனை பற்றி அவர் கெட்டவருங்கிற ஒரே ஒரு தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு சைடாகவே கதை கேட்குற மாதிரியே எனக்கு இவரோட கதையை பொறுத்தளவுக்கு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அது சின்ன வயசில் அதுக்கான விதை போட்டது எங்கள் அண்ணா தான்.
அவங்க வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, இது ஏன் ராவணன் மட்டும் கெட்டவன் சொல்றீங்க, ராமர் மட்டும் நல்லவரா? சரி, அவர் நல்லவராகவே இருக்கட்டும், இவர் வந்து எப்படி கெட்டவராயிருவாரு? இவர் வந்து அந்த காலத்தில் என்ன மற்ற அரசர்கள்லாம் என்ன பண்ணாங்களோ அதை தான் இவரும் பண்ணார், ஆனால் இவர் மட்டும் ஏன் கெட்டவர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ எனக்கு அப்போ தான் ஆமல்ல அப்படின்னு தோணுது. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து ராவணனை பொறுத்த அளவுக்கு இலங்கையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நல்ல சிறந்த அரசருங்கிறதுக்கான சான்றுகள் நிறைய சொல்லியிருக்காங்க. இவர் வந்து யாழ் மீட்டினார்னு வைங்களேன், இவருக்கு வந்து ஈடு இணை ஆளே இல்லையா, அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக யாழ் மீட்டுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய நல்ல தகவல்கள், அதாவது இவரோட இன்னொரு வேர்ஷன் வந்து நமக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த புத்தகம் ஒரு தடவையாவது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். படித்ததுக்கப்புறம் உங்கள் மனநிலை ராவணனை பற்றி என்ன தோணுச்சுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. அடுத்த புத்தகமும் ஒரு முக்கியமான ஆளை பற்றின புத்தகம். யாருன்னா நம்ம வேலு நாச்சியாரை பற்றின ஒரு புத்தகம். எனக்கு பர்சனலாகவே இவங்களை ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரில. அதாவது ஒரு பெண் வந்து இவ்வளோ போல்டாக தன்னோட கணவருக்கு ஒரு தீங்கே ஏற்பட்டாலும் அந்த நாட்டு மக்களுக்காக ஒரு பெண்ணாக இருந்து அந்த காலத்தில் போராடி இருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இவங்கள்லாம் வாழ்ந்த மண்ணில் தான் நம்மளும் வாழ்கிறோங்கிறதெல்லாம் நமக்கு உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். எனக்கு இவங்களோட பர்சனலாக கனெக்ட் ஆனது என்னென்னா, இவங்க கணவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து இங்கே விருப்பாட்சி ஜமீனில் தான் வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. எங்கள் ஊருக்கு பக்கம்தான் அது விருப்பாட்சி ஜமீன்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹைதர் அலிகிட்ட ஹெல்ப் கேட்டது கூட திண்டுக்கல் கோட்டையில் தான் ஹெல்ப் கேட்டாங்கன்னு சொல்லி நான் படித்தேன் இந்த புக்கிலலாம். ஸோ எனக்கு என்னென்னா ஒரே ஒரு ஆசை, நம்ம வந்து ஒரு தடவையாவது அந்த கோட்டைக்கு இன்னும் நான் போனதில்லை, ஆனால் அந்த கோட்டைக்கு போய் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஒருவேளை ஹைதர் அலி இங்கே உட்காந்துருப்பாரோ, இவங்க வந்து சிப்பாயா வேடம் அணிஞ்சு வந்து இந்த இடத்துல அவங்க ஹெல்ப் கேட்டிருப்பாங்களோ வேலுநாச்சியார் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் எனக்கு ரொம்ப இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்த போய் பார்க்கணும்லாம் எனக்கு தோணுச்சு. இவங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண் ஆளுமை. இவங்களாட்டமே ஒவ்வொரு பெண்ணும் ரொம்ப போல்டாக தனக்கான ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் வந்தால் கூட அதை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்கங்கிறதெல்லாம் நீங்கள் அவசியம் படிங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு புத்தகம் கல்கி சாரோட சிவகாமியின் சபதம். இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஏன்னா எனக்கு வந்து சிவகாமியோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து கல்கி சார் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து சிவகாமியோட கேரக்டர் வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், அவங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுவாங்க, அவங்க வந்து எவ்வளோ அழகாக இருப்பாங்கங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லவே முடியாது. நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ அழகான ஒரு கேரக்டர் அவங்க. அவசியம் நீங்கள் வந்து கல்கி சாரோட புக்கில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிவகாமியின் சபதம் கன்ஃபார்மாக படிங்க. அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச நம்ம பொன்னியின் செல்வன் புத்தகம் தான். இந்த புத்தகத்தை எப்படி நம்ம மிஸ் பண்ணுறது? அதனால் கண்டிப்பாக அவசியம் பொன்னியின் செல்வன் படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. படமாக நிறைய பேர் பார்த்துட்டோன்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக அப்படி இல்லை. படத்துக்கும் கதைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் பிடிச்சதுக்கு இன்னொரு மெயின் காரணமும் இருக்குது. இந்த புத்தகம் வந்து நான் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ்லேயே நான் படித்த முதல் புத்தகம்னு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் இருந்தாலும், அடுத்த இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த புத்தகம் வந்து கதையை ஆரம்பிக்கிற அன்னைக்கு வந்து என்னோட பிறந்தநாளும் கூட. ஸோ வந்து எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். அவங்க வந்து அந்த கதையை ஒவ்வொரு வருஷம் என் பிறந்தநாள் அன்றைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த புக் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு வந்தியத்தேவனோட என்ட்ரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் படிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம பிறந்தநாள் அந்த காலத்துலலாம் இப்படிலாம் கொண்டாடி இருக்காங்கங்கிறதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ வந்து நீங்கள் அவசியம் இந்த புத்தகத்தை படிங்க. ஏன்னா வந்து படத்துக்கும் கதைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து புத்தகமாக படிக்கிறப்போ உங்களுக்கு அதுக்கான ஃபீலே தனியாக இருக்கும். நம்ம வந்து பொன்னியின் செல்வன் படித்து முடிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அருள்மொழிவர்மரை வந்து ராஜராஜ சோழனா அவர் மாறினதுக்கு அதோட கதை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணினப்ப என் கையில் கிடைச்ச புத்தகம் தான் உடையார். நீங்கள் வந்து ராஜராஜ சோழனா அவர் மாறினதுக்கப்புறம் அவர் எப்படி அந்த மக்களோட எவ்வளோ இணக்கமாக இருந்தார், அந்த மக்களுக்காக அவர் எப்படி பார்த்து செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த புத்தகத்தை பொறுத்த அளவுக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து 6 பாகங்களே உடைய ஒரு புத்தகம். இது வந்து 6 பாகம் இருக்குங்க. பெரிய புத்தகங்கள் தான், ஆனால் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் படிக்க உங்களுக்கு கதை ரொம்ப விறுவிறுப்பாக போகும். இந்த புத்தகங்களை பொறுத்தளவுக்கும் பெரிய மையக்கரு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் கட்டினதான் இதோட பெரிய மையக்கருன்னு நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை நம்ம பார்த்துருப்போம். நானுமே சின்ன வயசில் நான் போய் பார்த்துருக்கேங்க. ஒரு 8வது படிக்கிறப்ப எங்கள் அப்பா, அம்மா, அண்ணன் நாங்கள் 4 பேர் மட்டும் போனோம் அந்த கோயிலுக்கு. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது.
அன்னைக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் தெரியல, ஆனால் அந்த பெரிய நந்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு பெரிய கோயிலில் இவ்வளோ பெரிய நந்திக்கெல்லாம் பாலாபிஷேகம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம் அன்னைக்கு. அது பார்த்தீங்கன்னா அது வந்து எத்தனையோ வருஷம் கடந்துருச்சு. இருந்தாலும் எனக்கு தஞ்சை பெரிய கோயிலுங்கிறப்ப எனக்கு லிட்ரலாக அந்த சீன் தான் ஞாபகம் வரும் மனசில். அந்த பால்லாம் அப்படி அந்த அவ்வளோ பெரிய ஸ்பேஸில் அப்படியே கீழே உருண்டு ஓடிட்டு இருக்கும். இவ்வளோ அவ்வளோ மக்களும் அதை தரிசிக்க வந்திருப்பாங்க. எனக்கு அவ்வளோதான் தெரியும். அப்போ அந்த கோயிலை பொறுத்தளவுக்கு இது ஏதோ பெரிய கோயில், பெரிய விஷயம் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் அந்த கோயில் வந்து இன்னும் வானத்தளவுக்கு இருக்க மாதிரி இருக்குங்க. ரொம்ப பிரம்மாண்டம். அது வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியல அது எப்படி சொல்கிறதுன்ட்டு. ஒரு மனிதர் வந்து தனக்கான ஒரு அரண்மனையை கட்டலாம், இல்லை தனக்கான ஒரு ஆட்சி அமைக்க அவருக்கு தேவையானதெல்லாம் சேகரித்து அவர் இது பண்ணலாம். ஆனால் ஒரு கோயிலை இவ்வளோ அழகாக ரசித்து மனுஷன் கட்டியிருப்பாருங்க. எனக்கு அந்த கோயிலை போய் இப்போ நான் பார்க்கணும். அதை வந்து எவ்வளோ காதலித்து அந்த மனுஷன் அந்த கட்டியிருப்பார். ஒரு காதலுக்கான சின்னமாக யாரோ நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து சிவனுக்கு மேலே உடையார், அதாவது நம்ம ராஜராஜ சோழன் வந்து சிவன் மேலே வச்சுருந்த காதலோட வெளிப்பாடு தான் தஞ்சை பெரிய கோயில் தான் எனக்கு தோணுது. எனக்கு அது கோயிலாக பார்க்க தோணலை. எனக்கு என்னமோ அவர் தன் சிவன் மேலே வச்சுருந்த பக்தி, காதல், பிரியம் இதோட வெளிப்பாடு தான் அந்த கோயில். அதனால தான் அது இந்த அளவுக்கு இத்தனை காலம் தாண்டியும் அதை நிலைச்சி நிற்குதோ. அவரோட ஆத்மாத்மா அவர் அவ்வளோ அர்ப்பணித்து அவர் அந்த கோயில் கட்டினனால தான் அது நிற்குதுன்னு தான் எனக்கு தோணிகிட்டே இருக்குது. அது அவ்வளோ அழகான ஒரு கோயில். அவசியம் நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் வந்து அவசியம் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு போய் பாருங்கள். உங்களோட கண்ணோட்டம் வேறு விதமாக இருக்கும். இந்த கோயில் கட்டுறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட அடிமைகளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த கோயில் பணிக்கு அவங்க நியமிப்பாங்க. ஆனால் அந்த அடிமையாக வந்து நிறைய பேர் வந்து இந்த பணியில் வந்து அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நம்ம அடிமைங்கிறதையும் விட்டுட்டு நம்ம வந்து இந்த கோயில் பணியை நம்ம அர்ப்பணித்து செய்யணுங்கிறதெல்லாம் மாறி செய்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கோவில் திருப்பணிக்காக பணம்லாம் ரொம்ப செலவாகும் பார்த்தீங்களா, அதுக்காக மனுஷன் போருக்கெல்லாம் போயெல்லாம் சம்பாரிச்சிருக்காருங்க. அதெல்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் ஒரு சீன் மட்டும் வரும், ஒன்று யோசிச்சு பாருங்கள் நீங்கள் முடிஞ்சால். இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்க போருக்கு புறப்படுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1000 யானைகள் வந்து அப்படியே நிற்குங்களாம் தஞ்சையை சுற்றி. யோசிச்சு பாருங்கள், 1000 யானை. நம்ம ஊர் திருவிழாப்போ ஒரு யானை 2 யானை வரப்போ எவ்வளோ இடம் அடைச்சிருக்கு. நம்ம வந்து 1000 யானைகள் நிற்கிறதுக்கு அந்த இடங்கள் எங்கே இருந்துச்சு. அந்த கோயில் கட்டுறதுக்கு 1000 வீரர்கள் கொண்டு வந்து தஞ்சையில் குவிச்சிருந்தாங்க. அப்போ அந்த இடமே எப்படி இருந்திருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அந்த காட்சி, எனக்கு இன்னும் இந்த புக்கை பற்றி நினச்சா அந்த 1000 யானைகள் வந்து அப்படியே சுற்றி நிற்கிறது தான் ஞாபகம் வருது. எவ்வளோ பெரிய இந்த காட்சியெல்லாம் நம்ம படமாகவே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு புத்தகம். அவசியம் நீங்கள் வாங்கி வாசிக்கணும்னு நான் சொல்லுவேன். இது வந்து உங்களுக்கு வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இசா பப்ளிகேஷன் தான் இது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவசியம் இந்த புத்தகமும் வாங்கி வாசிங்க. இப்போ நான் காமிச்ச புத்தகத்தில் உங்களுக்கு பிடிச்சமான புத்தகம் எது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை மிஸ் பண்ணிட்டீங்க, அவசியம் படிங்கன்னு நீங்கள் ஏதாவது புக் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. ஏன்னா நானும் வாங்கி அதை படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சாங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பற்றின வீடியோ வேணும்னா நம்ம சேனல் இணைந்திருங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.